வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடமை நேரத்தில் செய்த பிழை. யாழ்தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் கைது. காரணம் என்ன? திடீரென தீப்பிடித்த புகையிரதம். அசம்பாவிதம் ஒன்றும் பதிவு. இசாராவுக்கு உதவிய ஆனந்தன் வழங்கிய தகவல். யாழில் சிக்கிய புள்ளி. மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய எம்பிக்கள். எவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்ததென விசாரிக்க உத்தரவு. சிக்கப் போவது குற்ற கும்பலா எம்பிக்களா? மிக விரைவில். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக 375 மில்லியனை வழங்க அமைச்சரவை ஒப்புதல். வடக்கிற்கு போதைப்பொருள் கைமாற்றப்படும் இடம் எது தெரியுமா? பிரதி போலீஸ் மா அதிபரின் தகவல். ஜனாதிபதி அனுர தலைமையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு 388 லட்சம். மொட்டுக்கட்சி கடும் குற்றச்சாட்டு. இந்தியாவில் நிலநடுக்கம் இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாதாள குழு நபரின் பேருந்திற்கு ரூட் பெர்மிட் வழங்க மாதந்தோறும் லஞ்சம். முன்னாள் தலைவர் ஒருவரின் கைதிற்கு தயாராகும் புலனாய்வு. வாங்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெளியான தகவல். விடுதலை புலிகள் கூட இதனை செய்யவில்லை. பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுகிறதா அரசு? குற்றச்சாட்டு. யாழ் நல்லூர் பிரதேச செயலகம் பெற்றுக்கொண்ட 2 உயரிய விருதுகள். குவியும் பாராட்டு மழை. பதிவு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தவுக்கு இயக்கப்படும் ரஜரட்ட ரஜினி ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக ரயில்வே துறை உறுதிப்படுத்தியுள்ளது. தீ விபத்தானது புகையிரதத்தின் என்ஜினில் ஏற்பட்டதாகவும், இருப்பினும் சம்பவத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதெனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, யாழ்தேவி புகையிரதத்தின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் நேற்று மதியம் அனுராதபுரம் பணியில் இருந்தபோது மது அருந்திய குற்றச்சாட்டின் பேரில் ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற புகையிரதம் பிற்பகல் 2:40 மணியளவில் அனுராதபுரம் புகையிரத நிலையத்தை அடைந்தது. இதன்போது அவர் மது அருந்தியதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்பின் குறித்த தலைமை கட்டுப்பாட்டாளர் அனுராதபுரம் காவல்துறையினரிடம் ஆஜர்படுத்தப்பட்டு நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் அழைத்து செல்லப்பட்டிருந்தார். இதேவேளை யாழ்தேவி புகையிரதம் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கு வேறு நடத்துனருடன் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் ஒருவர் பாதாள குழு உறுப்பினரான பெக்கோ சமன் என்பவருக்கு சொந்தமான சொகுசு பேருந்திற்கு ரூட் பெர்மிட் வழங்குவதற்காக பல ஆண்டுகளாக மாதாந்திரம் 3,50,000 ரூபாய் லஞ்சம் பெற்று வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கடுமையான குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் தலைவரை கைது செய்ய மேற்கு மாகாணம் வடக்கு குற்றப்பிரிவு தற்போது விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த முன்னாள் தலைவர் குறித்த அறிக்கை லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மாகாணம் வடக்கு குற்றப்பிரிவு பெக்கோ சமன் என்பவருக்கு சொந்தமான 80 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 2 சொகுசு பேருந்துகளை கடந்த 23ஆம் திகதி கண்டுபிடித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. 50 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பேருந்துகளில் ஒன்று கட்டுநாயக்க பகுதியில் உள்ள வெளிநாட்டினருக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்கும் நிறுவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. லஞ்ச சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு பேருந்து சுமார் 25 மில்லியன் ரூபாய் மதிப்புடையது. இது மொனராகலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது. பெக்கோ சமன் இந்த பேருந்தை 2020ஆம் ஆண்டு சிலாபத்தின் மாதம்பேயில் உள்ள ஒரு தொழிலதிபரிடம் இருந்து ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் வாங்கியதாக புலனாய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பெக்கோ சமன் இந்த 2 பேருந்துகளையும் வேறு நபர்களின் பெயர்களில் பதிவு செய்து வாங்கியதாக போலீஸ் விசாரணைகளில் மேலும் தெரிய வந்துள்ளது. மேலும் போலீஸ் விசாரணையின் போது பெக்கோ சமன் 2 பேருந்துகளும் தனக்கு சொந்தமானதென ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் பயணிகள் போக்குவரத்தால் கிடைக்கும் வருமானத்தில் இருந்து மட்டும் மாதந்தோறும் 3,50,000 ரூபாய் லஞ்சம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பது குறித்தும் புலனாய்வாளர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றனர். எனவே இந்த பேருந்து போதைப்பொருள் போக்குவரத்து போன்ற பிற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பதை தீர்மானிக்க தற்போது தனி விசாரணை நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க, பாதாள உலக பண மோசடி திட்டங்கள் தொடர்பான விசாரணைகளில் மற்றொரு முக்கிய திருப்புமுனையாக பிரபல குற்றவாளியான பெக்கோ சமன் என்பவரின் மனைவி சஜிகா லஷானியின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான 36 வங்கி கணக்குகள் மூலம் 147 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தொகை புழக்கத்தில் உள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியது. சந்தேக நபரின் சகோதரி, தந்தை மற்றும் பிற நெருங்கிய உறவினர்களின் கணக்குகளில் இந்த மிக பெரும் தொகையை யார் வைப்பிலிட்டார்கள் என்பதை தீர்மானிக்கவும் நீதிமன்றம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதேவேளை கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்திக்கு இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நீண்ட
நீண்ட நாட்களாக இந்தியாவிலிருந்து படகு மூலம் கஞ்சா கடத்தி வந்ததாக கூறப்படும் கடத்தல்காரர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட கஞ்சா கடத்தல்காரரிடமிருந்து 10 கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் கிளிநொச்சியில் வசிப்பவர் என்றும் அவரின் தென்னந்தோப்பில் உள்ள நிலத்தடி பதுங்கு குழியில் கஞ்சா கையிருப்பு சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். கைது செய்யப்பட்ட கஞ்சா கடத்தல்காரர்கள் படகு மூலம் கஞ்சா மாத்திரம் கடத்தியுள்ளனரா அல்லது பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களை இந்தியாவுக்கு அழைத்து செல்ல உதவியுள்ளார்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படும் மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு எவ்வாறான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகிறதென ஆராயுமாறு காவல்துறைக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக தெரிவாகியதன் பின்னர் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா அல்லது ஏதேனும் சட்டவிரோத குற்றச் செயல்களால் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பதை ஆராயும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு அவர் பதிலளிக்கையில், பொதுமக்களின் பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. அத்துடன் வெலிகம பிரதேச சபை தவிசாளரை தவிர எதிர்க்கட்சிகளின் 38 தவிசாளர்கள் கடமையில் இருக்கிற போது அவர்களுக்கு ஏன் அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோன்று ஏனைய உள்ளூராட்சி தலைவர்களுக்கு இவ்வாறான எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் கூட அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். போர்க்காலத்தை விடவும் தற்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது படுபயங்கரமாகும். தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ள தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அது வழங்கப்படாத சூழ்நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நாட்டில் 30 வருட காலம் போர் நிலவியது. இந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் கூட இவ்வாறு அச்சமின்றி அலுவலகங்களுக்குள் புகுந்து தமது எதிரிகளை கொல்லவில்லை. ஆனால் இந்த அரசாங்க ஆட்சியின் கீழ் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கம் நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதற்காக பாதாள குழு என்ற போர்வையில் தமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. மக்கள் நாய் பூனைகளைப் போல் சுட்டுக் கொல்லப்படுவதை அனுமதிக்க முடியாது. பாதாள குழுக்களை ஒடுக்குகிறோம் என்ற போர்வையில் அக்குழுக்கள் பலப்படுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் எழுகிறதென அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக 375 மில்லியன் ரூபாயை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். காணாமல் போனோர் அலுவலகத்தின் விசாரணைகளை தொடர்ந்து ஒரு குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும், விசாரணைகளை வலுப்படுத்தவும் போதுமான நிர்வாகத்தை உறுதி செய்யவும் காணாமல் போனோர் அலுவலகம் ஏற்கனவே 75 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக 90 பேர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அடையாளம் காணப்பட்ட 16,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனவர்களில் 4,000 பேருக்கு மட்டும் இன்று வரை பணம் கிடைத்துள்ளதாகவும், முறையான பதிவுகள் இல்லாமல் அரசாங்கம் கடந்த கால கொடுப்பனவுகளை வெறுமனே நிரப்ப முடியாது, ஏனெனில் இது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கான ஆபத்தை ஏற்படுத்தும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணத்திற்கு போதைப்பொருள் தம்புள்ளையிலிருந்தே கைமாறப்படுவதாக மாத்தளை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், வெளிநாட்டில் இருந்து போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளது. கடந்த காலங்களில் தம்புள்ளையில் மட்டும் மேற்கொண்ட சோதனைகளில் பிடிபட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இது தெரிய வந்துள்ளது. இவை தம்புள்ளை, சிகிரியா, கலேவெல போன்ற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனால் இந்த வலையமைப்பை உடைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டிற்கு 388 லட்சம் செலவழிக்கப்பட்டுள்ளதாக மொட்டு கட்சியின் உறுப்பினர் சட்டத்தரணி அரவிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது அனாவசிய அரசு செலவினங்களை குறைப்பதாக குறிப்பிட்டது. ஆனால் அவர்களாலேயே அந்த வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 12ஆம் திகதி தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் சுகததாச அரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாட்டிற்கு கலந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கான டி-ஷர்ட் வழங்குவதற்காக 118 லட்சம் செலவழிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகை தந்தவர்களுக்கான உணவுக்காக 33 லட்சம் செலவழிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அமைச்சர்களால் 37 ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அரசு செலவுகள் அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.9 பதிவானதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எந்த பாதிப்பு இல்லை என்றும் புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. பிரசிடென்சியல் என்வாய்மெண்டல் அவார்ட் 2025ற்கான சிறந்த அரசு அலுவலகத்திற்கான விருதை நல்லூர் பிரதேச செயலகம் பெற்றுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் 2025ற்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றுள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபை தொடர்ச்சியாக கடந்த 11 ஆண்டுகளாக விருது வழங்கி வருகிறது. இந்த நிலையில் இம்முறை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த சமூக வலைத்தளத்திற்கான பிரசிடென்சியல் என்வாய்மெண்டல் அவார்ட் 2025இன் சமூக ஊடக பிரிவிற்கு அகில இலங்கை ரீதியாக நல்லூர் பிரதேச செயலகத்தின் முகநூலிற்கு மட்டும் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடைக்கப்பெற்றுள்ளது. நல்லூர் பிரதேச செயலகம் மட்டுமே தேசிய ரீதியில் ஒரே தடவையில் முதற் தடவையாக 2 விருதுகளை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி பிரதேச செயலாளரும் அவரது குழுவும் ஜனாதிபதியை சந்தித்துள்ளதுடன் இதன்போது ஜனாதிபதியால் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.